ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 10th ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம சீரீஸில் பார்த்துட்டு வரோம். அதில் ஆல்ரெடி ஒரு 2 or 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் நெக்ஸ்ட் வீடியோவாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் இன் தமிழ்நாடு, இது எக்கனாமிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 5th லெசனில் இருக்கக்கூடிய பார்ட். ஓகேவா? இல்லை புக் பேக் கொஷின் தான் செகண்ட் கொஷினாக இருக்குது. புக் பேக்கில் செகண்ட் டீட்டெயில் கொஷினாக அப்படி இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், பப்ளிக்கில் கேட்ட கொஷின் தான். பப்ளிக் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸில் கேட்ட என்னென்ன கொஷின், ஐ மீன் பப்ளிக் தவிர்த்து ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, நெக்ஸ்ட்டு மிட் டேர்மு, ரிவிஷன் எக்ஸாம், இந்த ஓவரால் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ ரிப்பீட்டடாக அதை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? மெட்டீரியல் போல் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது தேவைன்னா நம்ம பிடிஎஃப் ஃபைல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட ஹைலைட் பண்ணி காட்டாவே போதும். ஓகேவா? சரி வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு இஸ் எ லீடிங் ஸ்டேட் இன் இந்தியாஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய நெசவுத்தொழில் துறைகளுக்கு ஒரு லீடிங் பாயிண்ட் ஸ்டேட்டாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், நம்முடைய ஸ்டேட் தான் இருக்கு. ஆஃப்டர் ரெஃபர்ட் டு ஆஸ் த டெக்ஸ்டைல் அப் ஆஃப் இந்தியா. டெக்ஸ்டைல் அந்த பருத்தி நெசவு அந்த சைடில் ரொம்ப ரெஃபர் பண்ணி இருக்கக்கூடிய பிளேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ். இந்தியாவோட லீடிங் பாயிண்ட்டு சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டெக்ஸ்டைல் இந்த பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் அண்ட் சேலம். 1 2 3 4 5 இந்த 5 டிஸ்ட்ரிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு கிளஸ்டராக இருக்குது. ஓகேவா? தொழில் தொகுப்பாக இருக்குது இது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில். ஓகேவா? இதில் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா நோன் ஆஸ் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் கோயம்புத்தூர் இருக்குது. இட் இஸ் எ ஃபேமஸ் ஸ்பின்னிங் மில்ஸ் அண்டு மிஷினரி மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி, அதாவது நெசவு ஆலைகள்லாம் பெரும்பாலும் இந்த கோயம்புத்தூர் சுற்றி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் அதிகமாக அளவு பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் தமிழகம் ஒரு பெரும் பங்காற்றக்கூடியது இந்த பிளேஸில் தான். ஓகேவா? ரொம்ப முக்கியமான பிளேஸாக கோயம்புத்தூர் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் திருப்பூர் அப்படின்றதாவே த குளோபல் ஹப் ஆஃப் நைட்வேர் அண்ட் ஹவுசியர் எக்ஸ்போர்ட்ஸ் contributing significantly to India's textile exports. இந்த திருப்பூர் பார்த்தீங்கன்னா இந்த பின்னல் ஆடை இதுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பின்னல் ஆடைக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இந்த திருப்பூர் இருக்குது. ஓகேவா? இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் நாட்டுடைய பருத்தி பின்னலை உற்பத்தியில் காட்டன் உற்பத்தி செய்யக்கூடிய பிளேஸில் இந்த திருப்பூர் 80% பங்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது முக்கியமான பிளேஸாக இருக்குது. 1980 ஆஃப்டர் இந்த 3 lakhsக்கு மேற்பட்ட 3 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மக்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்ட இடமாவது இருக்குது. உள்நாட்டு உற்பத்தியும் சரி ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் திகழக்கூடிய பிளேஸாக இந்த திருப்பூர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் மிகப்பெரிய முன்னணி பின்னல் ஏற்றுமதியாளர்களுடைய இங்கு தங்கள் தொழிற்சாலை அமைச்சிருக்காங்க சொல்லப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈரோடு அப்படின்றது இந்த ஈரோடு, சேலம் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான மின்தடி அலகுகள் இருக்கிறதுனால மின்விசை தடி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா வீவர்ஸ், அந்த மாதிரி பிளேஸு ஃபுல்லாக அதிகமாக இங்கே தான் இருக்குது. இந்த ஈரோடு ஸ்பெசிஃபை ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் ஃபேப்ரிக்ஸ் பர்டிகுலர்லி காட்டன் அண்ட் சில்க். இந்த ஈரோடு சேலம் ஃபுல்லாகவே அதிகமாக அளவு தடி ஓட்டுற திங்ஸ் தான் அதிகமாக இங்கே கிடைக்கிது. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு
கரூர் வந்து renowned home textiles like bed lines and curtains exported globally. இந்த வாகனம் கட்டுமான தொழிலமைப்பை தவிர்த்து இந்த மேசை துணி பெட் லைன்ஸ்னால் அந்த பெட்டுக்கு போடக்கூடிய துணிங்க, ஸ்க்ரீனு சீடு, படுக்கை விரிப்பு, துண்டு, இது வீட்டு அலங்கார பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி செய்ய பிளேஸாக இந்த கரூர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பவானி குமாரபாளையம் என்ற 2 உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைக்கு தரைவழி உற்பத்தி செய்யக்கூடிய முக்கிய மையமாக இருக்குது. இந்த கரூர் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ் முக்கியமான பிளேஸாக இருக்குது. இந்த பவானி, இன்னொன்று குமாரபாளையம். இந்த 2 பிளேஸ்லையுமே ஓல்டு லெவலில் இண்டஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய ஒரு மையமாக ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இது போல் இதை தவிர்த்து வேறு என்னென்ன ஃபேமஸான பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்கும், இந்த நவீன தொகுப்புலாம் சொல்ல தவிர்த்து இந்த காட்டனு, கைத்தறி புடவைகள் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு மதுரை அண்டு காஞ்சிபுரம், இந்த 2 பிளேஸுமே பாரம்பரிய கைவினை தொகுப்புகள் வந்து நிறைய இருக்குது சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்மா. ஸோ நோட் பண்ணிக்க. புக்கில் வந்து இருக்கிற விஷயத்தை ஒரு ஷார்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆவரேஜாக ஒரு பாஸ் பண்ண நினைக்கிறவங்க பாருங்கள். ஃபுல்லாக சென்டர் மார்க் இருக்கும், புக்கு ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? இது வந்து பாஸ் பண்ண நினைக்கிறவங்க கூட அதாவது ஃபுல் மார்க் எடுத்துக்கும் இதை ஹைலைட் பண்ணி காட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து போட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? எழுதிக்கிங்க. இந்த இந்த விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.